ஹலோ குட்டீஸ். குட்டீஸ் என்ன பண்ணுதுவோ? என்ன பண்ணுற? கருப்பா இங்கே வா 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 தானே வந்துடுறது குட்டி. நல்ல குட்டி இந்த கருப்பை மட்டும். ஏன்பா என்ன தூக்கமா? உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அம்மா வருவாள் பார்க்குறதுக்கு, நம்ம தூங்கலாமா அப்படின்னு தெரிய வேணாமா? ஏண்டி தங்க பிள்ளைகளா போ எப்படி? என்னது இது? எப்படி என் பிள்ளைங்க எப்படி நிற்குது பாருங்க. ஐயோ என் கண்ணே பற்றுண்டி உங்களையெல்லாம் பார்த்து. அம்மா கண்ணே உங்களுக்கு பற்றும் போல இருக்குது. என்னம்மா சுற்றி போடணும், சுற்றி போடணும் என் பிள்ளைகளுக்கு. நிறைய பேர் அப்படி தான் சொல்கிறீங்க, பிள்ளைங்களுக்கு சுற்றி போடுங்கன்னு. ஆனால் நான் சுற்றியெல்லாம் போட்டதில்லை. சரி, ஒரு நாள் நான் வந்து கண்டிப்பாக சுற்றி போடுறேன். ஏன்னா நீங்கள் சொன்னதுக்காக. ஏன்னா ஏங்கன்னே என் பிள்ளைங்க மேலே பற்றும் போல. ஏன்னா அந்தளவுக்கு க்யூட் ரியாக்ஷன் எல்லாமே பாருங்க. வந்ததுமே அம்மா வந்துட்டோன்னு அப்படியேவோ சரண்டர் எல்லாம் வந்து உட்காந்துருவாங்க. என்னடி தங்க பிள்ளைல, இதுக்காக என்ன செய்யணும்? நான் என் பிள்ளைங்களுக்கு நான் ட்ரீட்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க போகிறேன். ஏன்னா அம்மா பார்த்துமே ஒடியாருது பார்த்தீங்களா? அதுக்காகவே பிள்ளைங்களுக்கு ஸ்பெஷலாக எதுனா செய்யணும் அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கோ. அதனால நான் பிள்ளைகளுக்கு போய் ட்ரீட்ஸ் எடுத்துகிட்டு வரேன். ஓகே, எடுத்துகிட்டு வரேன். என்னதுமே அதுக்குள்ளே பொறுக்கலையே, பின்னாடியே வரீங்க. வாங்க, சரி வா. ட்ரீட்ஸ் இல்லை இன்னைக்கு, இது போடுறேன். டெம்டேஷன் போடுறேன். சரியா? போடா டோரி குட்டி. ஏமா கருப்பு இங்கே வா. தூக்கம்மா பிள்ளைக்கு. அம்மா பிள்ளைக்கு தூக்கம் சொக்குதுடா. என் பிள்ளைக்கு தூக்கம் சொக்குதுமா. எல்லாரும் வந்தேமே அவனை வந்து இப்படியே பார்த்துட்டு போய் படுத்துக்கிட்டா. வாடி வா, வேணாவா? அம்மா தரேன். பொட்டேட்டோக்கு இந்த கலர் டெம்டேஷன் பிடிக்காது. ஆமாம், அவள் சீனு நம்ம வீட்டில் எல்லாம் அப்படி தான். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதம். அது நான் ஒரு வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன்ல, சீக்கிரமாக சொல்கிறேன் பாருங்கள். ஒரு நாளைக்கு சொல்கிறேன். ஒவ்வொருத்தரையும் பிடிச்சி கட்டி வச்சு உங்கள்கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறீங்க. இது என்னடா தம்பி திறக்க முடியல, திறந்து கொடுங்க. இது பி ஃபுல்லாக பிச்சுட்டனே. ஓ இப்படியா? சரி, இவளே கூப்பிடு. வா டோரிங்க, வாடி மயிலே, வாடி தங்க பிள்ளை வாடி. சரிந்தா. அவ பெரியவ. ஏல இங்க வாங்கடா. இந்தாடா. ஒன்று எத்தனை பேர் சாப்பிடுவீங்க? இந்தா. பொட்டேட்டோ கொடு. இந்த பொட்டேட்டோ சாப்பிடு. பொட்டேட்டோ மட்டும்தான் கூப்பிட்டு திரும்பி பார்க்குறது. ஆமாம், மற்ற எவன் மதிக்க கூட மாட்டியான் பைத்தியக்கார பேலுங்க. வராங்க வருது சாப்பிடணுமே உடனே வந்துடுவானுங்க. எல்லோரும் கேட்டிருந்தீங்கப்பா எனக்கு கமெண்ட்டு. நான் வந்து ஒரு கமெண்ட் வந்து முக்கியமாக இருந்தது. அந்த கமெண்ட்டுக்கு அடுத்த வீடியோவில் வந்து நான் ஆன்சர் பண்ணுவேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து பாருங்கள். ஏன்னா நீங்கள் ஏதாவது டவுட் என்கிட்ட கேட்டிருந்தீங்க அப்படின்னு கேட்டை பற்றி ஏதாவது டவுட் கேட்டிருந்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அந்த டவுட்டை பற்றி கிளியர் பண்ணுற மாதிரி நான் வீடியோவில் வந்து சொல்லிடுவேன். அதே தான் இப்போவும் நான் சொல்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை கேட் வளர்க்குறீங்க, எப்படி சமாளிக்கிறீங்க? வெளியில் ஹேர்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? எப்படி வெளியிலலாம் எப்படி நீங்கள் நீங்கள் வெளியூரெல்லாம் போகிறீங்கன்னா கேட்டுங்க எப்படி இருக்கும்? தனியாக இருப்பாங்களா, இல்லை நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் வந்து கேட்டிருந்தீங்க. அது வந்து எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கு வந்து இப்போ பதில் சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் சரி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதுதான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, 13 குட்டி வளர்க்குறது வந்து உண்மையாகவே நீங்கள் தப்பாக எடுத்துக்கிட்டாலும் சரி ரொம்ப கஷ்டமான ஒன்று. இப்படி பாசமாக பார்க்குறப்போ வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அவங்க பண்ணுற அந்த பாத்ரூம் போகிறது, அள்ளி போடுறது, இந்த மாதிரி ரொம்ப ரூமெல்லாம் வந்து எப்பயுமே நீட்டாலாம் இருக்காது. நாங்கள் நைட்டு பகல்லாம் நல்லாயிருக்கும். நாங்கள் நைட்டு போயிடுவோம்ல, இவங்க தூங்க போயிடுவாங்க, நாங்களும் போய் தூங்கிடுவோமா. காலையில் எழுந்துச்சி வந்து பார்த்தா எல்லாம் அலங்கோலமாக கிடக்கும். ரூமே தலைகீழாக இருக்கும். இப்போ எப்படி இருக்கும் அந்த மாதிரிலாம். இப்போலாம் பார்த்தீங்கன்னா படுத்து இங்கே தூங்குவோம். நாங்கள் அவங்க கூடயே கொஞ்சம் நேரம் படுத்துக்குவேன், அந்த மாதிரிலாம் பண்ணுவோம். ஆனால் அவங்க காலையில் வந்து பார்த்தோம்னா அப்படியே ஒரு அந்த வீடு எப்படி இருக்கக்கூடாதோ, அந்த ரூம் எப்படி இருக்கக்கூடாதோ அப்படி வச்சுருப்பானுங்க. ஏன்னா ஒருத்தர் வாந்தி எடுத்து வச்சுருப்பான், ஒருத்தர் வெளியில் பாத்ரூம் போய் வச்சுருப்பான், யூரின் போய் வச்சுருப்பானுங்க, மண்ணு பூரா வெளியில் தள்ளி விட்டுருப்பானுங்க. அதான் லிட்டர் சண்டு போட்டிருப்போல, அது பூரா வெளியில் தள்ளி வச்சுருப்பாங்க. ஏன் பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குது. இந்த இவருக்கான் பார்த்தீங்களா, இவன் தான் வெளியில் பாத்ரூம் போகிறான்னா இந்த கிறுக்கு பையில தான் இருப்பேன். வேறு யாரும் போக மாட்டாங்க, அந்த இவன் ஒருத்தன் தான் போவான். அந்த மாதிரியெல்லாம் பண்ணிடுவாங்க. அப்போ வந்து அது வந்து எல்லாராலையுமே மெயின்டைன் பண்ண முடியாது. அது வந்து ஒரு அதை எப்படின்னா ரொம்ப நம்ம பெட்டு மேலே வந்து ரொம்ப அட்டாச்சாக இருக்கும். அப்படிங்கிறப்போ அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறப்போ அது வந்து நமக்கு வந்து பெருசாக தெரியாது. புதுசாக நீங்கள் பெட்டு வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆசைக்கு ஒன்று மட்டும் வளர்த்துக்கோங்க. நிறைய கேட்டுங்க வந்து வளர்க்குறது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை. அது இந்த ரிஸ்க்குக்கு இன்னொன்று என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து வெளியூருக்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னா உண்மையாகவே எங்கே நீங்கள் போகணுமா இருந்தாலும் அதை தியாகம் பண்ணிடணும். குடும்பமாக எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒரு இடத்துக்கோ ஒரு ஃபங்க்ஷனுக்கோ போகணும்னா கண்டிப்பாக அது முடியாது. ஒரு கேட்டாக இருந்துச்சுன்னா நம்ம
இதுக்கு கேர்டேக்கர் அது என்னது இருக்குது போர்டிங் விட்டுக்கலாம். ஒரு நல்ல போர்டிங்காக பார்த்து விடணும். அது ஒரு கேட்டாக இருந்தால் ஏதாவது போர்டிங்கில் விட்டுக்கலாம். அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு உங்களுக்கு பழக்கமானவங்க தெரிஞ்சவங்க இந்த மாதிரி விட்டுட்டு போகலாம். இல்லை நீங்கள் ட்ராவல் வந்து போகிறீங்கன்னா ட்ராவலில் உங்கள் கேட் வந்து ஒட்டிக்கும் அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு கூட போயிடுவோம். நாங்கள் சாசா தனியாக இருக்கிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் தலைவர் வந்துருவார். அவனுக்கு போகாத இடமே இல்லை. நாங்கள் எங்கே போனாலும் சாசா கூட்டிகிட்டு போயிடுவோம். அவனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ட்ராவல் வந்து அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே போல் ஹோட்டல் ஸ்டே அப்படிங்கிறது அவனுக்கு அதை விட ரொம்ப பிடிக்கும். அங்கே போயிட்டாலே அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுவான் பார்த்துக்கோங்க. இப்போ இவங்க எல்லாரும் வந்ததுக்கப்புறம் தான் சாஷா வந்து எங்கேயுமே போகிறதில்ல வீட்டில். ஏன்னா அவனை மட்டும் கூட்டிகிட்டு போனால் எப்படி எல்லாரையும் கூட்டிகிட்டு போக முடியாது நம்மளால். அதனால அவனை கூட்டிகிட்டு போகிறோம்ல. அதனால வெளியூரெல்லாம் போகிறீங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ஃபேமிலியில் ஒன்றா சேர்ந்து போகிற மாதிரி எந்த இதுக்குமே நம்ம அட்டன் பண்ணவே முடியாது. லாஸ்ட்டாக எங்கள் ஃபேமிலி ஃபங்க்ஷன்லாம் கூட நாங்கள் அட்டன் பண்ணப்போ மாமா வீட்டில் இருப்பாங்க, நாங்கள் 3 பேரும் போயிடுவோம். அப்படியே அவர் அடுத்த நாள் வந்தால் 1 ஹவரில் திரும்பி வீட்டுக்கு வந்துடுவார். இந்த மாதிரி ப்ராப்ளங்கள்லாம் நிறைய இருக்கும். இந்த மாதிரி நிறைய கேட் வளர்த்தோம் அப்படின்னா இவங்க 13 பேருமே பார்த்தீங்கன்னா போர்டிங்கில் விடவும் முடியாது. போர்டிங்கில் விட்டால் காசு ஜாஸ்தி செலவாகும். அதனால் இவங்க 13 பேரையும் போர்டிங்லேயும் விட முடியாது. யாராவது வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னா ஃபுட்டெல்லாம் வச்சுருவாங்க, தண்ணி ஊற்றிடுவாங்க, ஃபுட்டு வச்சுருவாங்க. ஆனால் லிட்டர் சந்தில் இருக்க அந்த பாத்ரூம்லாம் அள்ளி போடுறத வந்து நம்ம பார்த்துக்கிற சொல்கிறவங்கள்ட்ட செய்யுங்க அப்படின்னு சொன்னால் நமக்கே ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கும் இல்லையா? அதனால் அதையும் சொல்ல முடியாது. அதனால நிறைய கேட் வளர்த்தா உண்மையாகவே எங்கேயுமே போக முடியாது. நல்லது கெட்டதுக்கு ஃபேமிலியாக எங்கேயுமே போக முடியாது. இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அதனால ஆசைக்கு ஒரு பூனை மட்டும் வளர்த்துக்கோங்க. நிறைய பூனை வளர்க்கணும் அப்படின்னா அந்த ஹேர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த முடியும் பார்த்தீங்கன்னா நிறைய வீடு ஃபுல்லாக முடியாக இருக்கும். அந்த நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறோமா இல்லை முடிக்குள்ளே வாழ்கிறோமானே தெரியாது, அந்தளவுக்கு முடி இருக்கும். முதல்ல கீழே அங்கே இருக்கிறப்ப எங்கள் ட்ரெஸ் எல்லாம் வெறும் முடியாக தான் இருக்கும். நாங்களுமே அன்எக்ஸ்பெக்டட் தான் இவ்வளோ பூனை வளர்த்தது. கனவெல்லாம் இல்லை. நாங்களுமே இவங்களை வந்து வெளியில் கொடுக்க மனசு இல்லாமல் என் பிள்ளைங்களை எப்படி நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு இதில் தான் நான் வந்து இவங்களை வெளியில், ஏன்னா என்னோட அஸ்மாவி அஸ்பக்கையுமே நான் யாருக்காவது கொடுப்பேனா அந்த மாதிரி யோசிச்சு தான் இவங்களை என் கூடயே வச்சிட்ருக்கேன் கொடுக்காம. ஆப்ரேஷன் பண்ணது கூட நிறைய பேர் சொன்னாங்க, ஏன் ஆப்ரேஷன் பண்ணிட்டீங்க, குட்டி போட்டு சேல் பண்ணலாம்ல அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. குட்டி போட்டால் நான் வளர்த்துக்கணும். நான் வெளியில் வந்து காசுக்கு வந்து சேல் பண்ணுறதுல எனக்கு வந்து அந்தளவுக்கு காசுக்கோ சும்மா கொடுத்தா பிள்ளைங்களை விற்கிற மாதிரி அப்படியே அப்படின்ட்டு எனக்கு வந்து கொடுக்க மனசில்லை. அதனால இவங்க எல்லாத்தையும் நான் என் கூடயே வச்சு பார்த்துக்கிறேன். நீங்கள் வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரே ஒரு கேட் வளர்த்துக்கோங்க, உங்கள் ஆசைக்கு வளர்த்துக்கோங்க. அதுவே உங்களுக்கு போதுமான இருக்கு. ஏன்னா அந்த ஒரு பாசத்தை எல்லா குழந்தைங்களுக்கும் கொடுக்குறத ஒருத்தனுக்கு கொடுத்து நீங்கள் நல்லா வளர்த்துக்குவீங்க. அதனால ஆக மொத்தம் நான் சொல்ல வர்றது என்னன்னா ஒரே ஒரு விஷயம்தான், பெட்டுன்னு வளர்த்திங்கன்னா அது நாயாக இருக்கட்டும் பூனையாக இருக்கட்டும் எதுவாக வேணா இருக்கட்டும், அவங்கள வளர்த்தோம்னா நம்மளோட வெளி உலகங்களை மறந்து வீட்டுக்குள்ளே இருக்கணும். அப்போ தான் அது அந்த ஃபேமிலியில் யாராவது ஒருத்தர் எதையாவது ஒரு விஷயங்களை தியாகம் பண்ணி தான் கூட தான் இருக்கணும். அதனால வெளியிலலாம் அவங்கள விட்டுட்டு போகிறதுக்கு வெளியிலலாம் நம்ம போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஃபேமிலியாக மொத்தமாக போக முடியாது. ஒரு ஃபேமிலியில் ஒருத்தர் வீட்டில் இருந்தே ஆகணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் நம்ம வீட்லேயும் இருக்குது. எங்கேயாவது நாங்கள் போனோம்னா நாங்கள் 4 பேருமே நாங்கள் போகிறதில்ல. யாராவது ஒருத்தர் வீட்டில் இருந்துட்டு தான் போவோம். நாங்கள் காலையில் போயிட்டு நைட்டு ஒரு 10 மணிக்குள்ளே வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா இவங்களுக்கு காலையில் மீனெல்லாம் போட்டு, அதாவது சீக்கிரமே மீனெல்லாம் போட்டு தண்ணியெல்லாம் அங்கங்கே ஊற்றி வச்சுட்டு ஃபுட்டுங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே வச்சு விட்டுட்டு அப்படியே போவோம். சாயங்காலம் வர மாதிரி இருந்துச்சுன்னா போயிருக்கோம். ஒரு நாள் ஸ்டே அப்படின்னா ஃபேமிலியாக எங்கேயுமே போனது கிடையாது. ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள் இல்லை, ரொம்ப வருஷமே ஆச்சு. ஷாஷா மட்டும் இருக்கிறப்ப தான் எல்லாரும் போனோம். சிஞ்சு வந்ததுக்கப்புறம் கூட 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு போக முடியல. சிஞ்சு வந்ததுக்கப்புறமே கூட எங்கேயுமே போக முடியல. சிஞ்சு வந்துமே இப்போ 1.5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு பாருங்க. 1.5 வருஷத்துல 2 தடவை குட்டி போட்டு அதுகளுமே பெருசு. 1 வருஷம் ஆயிடுச்சு. இவனுங்களுக்கு எப்போ நவம்பர் வந்தா இவனுங்களுக்கு வந்து 1 வருஷம். ஆமாம், இவங்களுக்கு வந்து சின்னவங்களுக்கு வந்து நவம்பர் வந்தால் பிறந்த நாள் வருது. நவம்பர் மாதம் 25ஆம் தேதி நினைக்கிறேன் அவங்களோட பர்த்டே. ஆமாம் 25ஆம் தேதி அவங்களோட பிறந்தநாள். இந்த மாதிரி இங்கே 1.5 வருஷத்தில் நாங்கள் எங்கேயுமே போனதே கிடையாது. ஃபேமிலியாக எங்கேயுமே போனது. அதுக்கு முன்னாடி ஷாஷாலெல்லாம் கூட்டிகிட்டு போவோம், வருவோம், ஸ்டே பண்ணுவோம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்போ இத்தனை கேட் இருக்கிறதுனால போக முடியாது. அதுதான் என்னோட கருத்து. எல்லாரும் இந்த கமெண்ட் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் வந்துச்சு, யூடியூப்லேயும் வந்துச்சு. அதனால தான் காமனாக இந்த பதில் வந்து நான் சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க, எப்படி வெளியில் போகிறீங்க, எப்படி நீங்கள் அந்த ஹேர் ஃபால்லாம் வச்சு எப்படி இது பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி வேக்சினேஷன்லாம் போட்டு மெயின்டைன் பண்ணுறீங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் நிறைய இருந்துச்சு. நான் நிறைய டைம் சொல்லிட்டேன், வேக்சினேஷன் எல்லாம் எங்கள் குட்டிங்களுக்கு ப்ராப்பராக போடுறோம். அதே மாதிரி இந்த டிவார்மிங் அது என்னது, இந்த பூச்சி மாத்திரையெல்லாம் டிவார்மிங்னு ஒன்று இருக்குது, அது போட்டு விடணும் இவங்களுக்கு. அந்த இதெல்லாம் போட்டு விட்டு தான் கரெக்டாக, அதாவது என்ன சொல்கிறதுனா
மெயின்டெனன்ஸ் வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்கோம் என் பிள்ளைகளுக்கு. இப்போதைக்கு கேட்டுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஹெல்த்தியாக இருக்காங்க. அவங்களுக்கு இன்ஜெக்ஷனு டேப்லெட்டு அது எல்லாமே. அதுக்குன்னு டேப்லெட்னா மாதம் மாதம் கொடுக்கறது இல்லை, 3 மாதத்துக்கு ஒருக்க தடுப்பூசி மாதிரி குழந்தைங்களுக்கு போடுறது மாதிரி இவங்களுக்கு போடுறோம். மாத்திரை வந்து 3 மாதத்துக்கு ஒருக்க, இன்ஜெக்ஷன் வந்து வருஷத்துக்கு ஒருக்க. நாங்கள் ப்ரைவேட்டில் போடுறதுனால என்னென்னா ஒரு இன்ஜெக்ஷன் வந்து 1000 ரூபாய். கம்மியாக கோயம்புத்தூரில் வேக்சினேஷன் போடுறவங்க யாராவது இருந்தாங்கன்னா, டாக்டர் இருந்தாங்கன்னா சொல்லுங்கள். நம்ம அடுத்த டைம் வந்து இன்ஜெக்ஷன் வந்து அங்கே போய் போடுற மாதிரி நான் பார்க்குறேன். எப்படி போய் சன்னமாக ட்ரீட்ஸ் எடுக்கிறான் பாரு. அம்மா கிட்ட வந்து கேட்குறவங்களுக்கு மட்டும் தான் தருவேன். சாஷா பார்க்குறேன் என்ன சாசாவா இந்தடி சாசா ஒடியாடி மாடி மயிலு வாடி. சாஷாலாம் எல்லா பக்கமும் சுற்றுவான். இப்போதான் வந்து இப்போ வீட்டில் இருக்கான். ஆமாம், இப்போ வந்து எங்கேயும் போகிறதில்ல. இதை விட நம்ம கேட் வளர்க்குறதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணி அவங்க இந்த மாதிரி பார்க்குறது மட்டும் பார்க்குறது கொஞ்சிறது எல்லாமே ஓகே. பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது எல்லாம் ஓகே தான். ஆனால் வெளியில் போக முடியாது. நம்ம ஃபேமிலியாக ஒன்றா சேர்ந்து வெளியில் எங்கேயும் போக முடியாது. அது வந்து ரொம்ப சங்கடமாக இருக்கும். ஏன்னா ரொம்ப முக்கியமான இடங்களுக்கெல்லாம் நம்ம ஃபேமிலியாக போகணும்னு நினைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் நம்ம எல்லாருமே சேர்ந்து போக முடியாது. யாராவது ஒருத்தர் வீட்டில் இருந்துகிட்டே இருக்கணுமா, அதுதான் ரொம்ப சங்கடமாக இருக்கும். காலையில் நாங்கள் எந்திரிக்கிறப்ப வந்து ஓப்பன் பண்ணி விட்ருவோம். அப்போ இருந்து ஒரு 10 மணி வரைக்கும் நல்லா அவங்களுக்கே டயர்டாகிற வரைக்கும் வெளியில் விளையாடுவானுங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எதுனா கொடுத்துட்டு, ஒன்று மீன் இருந்தால் மீன், சிக்கன் இருந்தால் சிக்கன், இல்லைன்னா இந்த மாதிரி அவங்களோட நார்மல் ஃபுட்டெல்லாம் கொடுத்து அவங்க சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சிட்டு அந்த மாதிரி தூங்கிடுவானுங்க. தூங்கிட்டாங்கன்னா சாயங்காலம் ஒரு 5-6 மணி வரைக்கும் நம்மளாம் வர வரைக்கும் எந்திரிக்கவே மாட்டானுங்க. நம்மளாம் வந்து நேரம் ஆயிடுச்சு இவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கலான்னு வந்தால் அப்பையும் தூங்கிட்டு தான் இருப்பாங்க. நம்ம டோரை திறந்தோம்னா அப்படியே குடுக்குன்னு வெளியில் ஓடிடுவாங்க. நைட்டு 10 மணி வரைக்கும் சுற்றுவானுங்க. வெளியே கீழே பால்கனி, வீட்டுக்குள்ளே வெளியில் பால்கனி, மொட்டை மாடி, இப்படி எல்லா இடத்துலையும் சுற்றுவாங்க. அப்புறமா நம்ம தூங்க போகிற நேரமாக வந்து அப்பயுமே நாங்கள் இவங்க கூட தான் இருப்போம். யாராவது ஒருத்தர் கூட இருக்கணும். இல்லைன்னா வந்து அங்கே வாசலில் நின்றுட்டு வேன்னு கத்துவானுங்க. அந்த மாதிரி கூட வந்துட்டு ஒரு 2 மணி நேரம் வேணால் அவங்க தனியாக ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் தனியாக சுற்றிக்கிட்டு கிடப்பானுங்க. அதுக்கப்புறமா கொண்டு வந்து நாங்கள் அதை தூங்க போகிறப்ப வந்து இவங்களை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபுட்டு தண்ணி எல்லாம் வச்சுட்டு கத்துறது லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு 0 வாட்ஸ் போட்டு போயிடுவோம். ஹீட்டாக இருந்துச்சுன்னா ஏசி போடுவோம், இல்லைன்னா ஏசி போடுறதில்ல. இப்போலாம் பார்த்தீங்கன்னா காற்றோட்டம் நல்லா, காற்று வந்து ரொம்ப காற்றடிக்குது, அதனால கூலிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. பகலில் மட்டும் ஏசி போட்டுக்கிறோம். நான் பகல்லையுமே கொஞ்சம் நேரம் ஏசி போட்டு ஆஃப் பண்ணிக்கிறது. அப்புறமா நைட்டில் சுத்தமாக ஏசி இல்லை, ஏன்னா நைட் வந்து ரொம்ப குளிருது இல்லையா, அதனால ஏசி போடுறதில்ல. அந்த மாதிரி தான் டெய்லியும் அடைக்கிறது, வெளியில் விளையாடுறது. டெய்லி ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் வெளியில் தான் இருக்கானுங்க. தூங்குற நேரம் மட்டும்தான் வெளியே இருக்கிறது. ஆமாம், தூங்குற நேரம் மட்டும்தான் ரூமுக்குள்ளே. மற்ற நேரம் எல்லாம் வெளியில் சுற்றிக்கிட்டு அங்கே குதிக்க இங்கே குதிக்க, பால்கனி கீழே குதிச்சுட்டு ஏற முடியாமல் இப்படி தான் சுற்றிக்கிட்டு இருப்பானுங்க. அவ்வளோ இவன்லாம் கீழே இறங்கினா ஏற தெரிய மாட்டேங்குது. ஆமாம், கீழே ஒரு சிலருக்கு வந்து கீழே இறங்கினானுங்கன்னா ஏறிடுவானுங்க. ஒரு சிலருக்கு நம்ம சாசாவுக்கு ஏற தெரியாது. ஏறி வந்துட்டு டேன்னு கத்திட்டு கிடப்பான். அவன் டம்மி பீஸ். இந்த மின்ஷா ஏறிடுவான். அந்த கருப்பா இருக்கான்ல அவன் ஏறிடுவான். இப்பதான் ஏறி பழகி. இவங்களுக்கு விளையாட்டு பொருள் வாங்கி கொடுக்குறதே வேஸ்ட். போங்கடா, இவனுங்களுக்கு ஓடி பிடிச்சிதான் விளையாடுறது. எல்லாரும் தூங்குங்க, ஈவினிங் பார்க்கலாம். பாய் பாய் கைஸ். சிஞ்சு பாய். சிஞ்சு ஏ குட்டம்மா பாய்டி.